ஜனநாயகன் பட வழக்கு தொடர்பான விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதி ஆஷா அமர்வின் முன்பாக விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். திருப்பி மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஜனநாயகன் பட தொடர்பான விவகாரம். ஏற்கனவே யுஎஸ் சான்றிதழ் கொடுத்த பிறகும் கூட மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. இதற்கு நீதிபதிகள் வேறு என்னென்ன கேள்விகள்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க? அதற்கு தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்று தற்போது கேட்டிருக்கிறார்கள். அந்த நபர் நேரடியாக வழங்கினார் என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது தணிக்கை குழு தலைவர் ஆய்வுக்குழுவினுடைய பரிந்துரைகளில் திருப்தி அடையவில்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை மறுபரிசீலனைக்காக அந்த ஆய்வுக்கு அனுப்பலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில உங்களுக்கு ஏற்கனவே புகார் வந்ததாக சொல்கிறீர்கள். அந்த புகார் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். அதற்கு தணிக்கை வாரியம் அந்த நபர் நேரடியாக புகாரை வழங்கினார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில நாளை மறுநாள் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில இந்த பொங்கலுக்காக வெளியாகக்கூடிய 2 முக்கிய திரைப்படங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய திரைப்படமும் அதே போல விஜயனுடைய திரைப்படமும் போட்டி போடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஏற்கனவே சிவகார்த்திகேயனுடைய படத்திற்கான அந்த ப்ரொமோஷன்ஸ் பணிகள் அதற்கான சான்றிதழ் போன்றவையெல்லாம் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். ஆனால் விஜயனுடைய படத்திற்கு இன்னும், அதாவது ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சான்றிதழும் கிடைக்கவில்லை. அதாவது முன்பதிவு செய்வதற்கான அந்த டிக்கெட்டுகளும் இன்னும் ஓபன் ஆகாத காரணத்தினாலே தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். டிக்கெட் ஒரு சில இடங்களை தவிர்த்து பெரும்பாலான திரையரங்குகளில் இன்னும் தொடங்கப்படாமல் தான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஜனநாயகன் படத்தை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவசர வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது.